வணக்கம். இன்றைக்கி வீட்டிலையே சோள ரவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிறு சோளம் எடுத்துருக்கிறேன். முதல்ல சின்ன சோளத்தை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்துருக்கிறேன். அது ஒரு காட்டன் டவலில் ஃபேன் காதில் 1 மணி நேரம் ஆற வச்சுருக்கிறேன். சோளத்தில் தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் அதில் ஈரப்பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சோளத்தை மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். சோளம் ஊறி இருக்கிறதால ரொம்ப சுலபமாக பொடிச்சிடலாம், அதிக நேரம் ஆகாது. அரைச்ச மாவை மாவு சலிக்கிற சல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும். சலித்து மாவு தனியாக ரவை தனியாக எடுத்துக்கணும். கீழே இருக்கிற அந்த மாவு லேசான கொரப்போட இருக்கும். இதை இட்லி, தோசை, அடை மாதிரி டிஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இதை வறுக்கக்கூடாது, வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். மேலே சல்லடையில் இருக்கிற இந்த ரவையில் தவிடும் கலந்துருக்கும். இந்த தவிடையையும் ரவையையும் பிரித்து எடுக்கணும். முரத்தில் புடைக்க தெரிஞ்சால் புடைச்சி எடுத்துக்கலாம். புடைக்க தெரியாதவங்க தட்டில் ரவையை எடுத்துக்கிட்டு ஜென்டலாக ஷேக் பண்ணினா தவிடு தட்டோட முன்பகுதிக்கு வந்துடும். அதை தனியாக எடுத்து போட்டுடுங்க. இந்த ரவை ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. வெயிலில் நல்லா காய வச்சோ வறுத்தோ தான் ஸ்டோர் பண்ணணும். இன்னைக்கு நான் இந்த ரவையை வறுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். நிதானமாக இதை வறுத்து எடுக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இதை நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல வாசனை வரணும். ரவை கொஞ்சம் செவந்து இருக்கணும். நல்லா வறுத்ததை எடுத்ததுக்கப்புறம் இதை நான் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரையினாலும் கெடாமல் இருக்கும். இதில் சோறு, உப்மா, பொங்கல், இந்த கிச்சடி மாதிரி டிஃபன்களை ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.